அடுத்ததாக 2 பாடல்களுமே பியூட்டிஃபுல்லா இருந்தது. இன்னமும் 2 பாடல்கள் இருக்கு. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியம் படத்துல த்ரில்லர்னு பார்க்கும்போது. ஸோ இது எல்லாத்தையுமே சிறப்பாக கொடுத்திருக்கக்கூடிய இசையமைப்பாளர் பிரவீன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஐக்கியா பண்ணியிருக்காங்க ஸ்வேதா டாரதி அவர்கள். அடுத்ததாக இயல்பான மனிதர், இயல்பான நடிப்பு. நீங்க கதாநாயகன் சொன்னாலும் இல்ல நான் கதையின் நாயகனா அந்த கதையை கடத்தி கொண்டு போனா போதும் அப்படின்ட்டு எப்பவுமே அந்த சட்டலான நடிப்பை நமக்காக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய திரு வித்தார்த் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக சூதுகவும் 2 படத்துடைய இயக்குனர் திரு அர்ஜுன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸோ டீமை சப்போர்ட் பண்றதுக்கும் என்கரேஜ் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. தேங்க்யூ சார். அடுத்ததாக இயக்குனர் ARK சரவணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக கட்டா குஸ்தி படத்துடைய இயக்குனர் திரு செல்லா ஐயாவு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எப்பவுமே சிரிச்ச முகத்தோட படபடன்ட்டு இருப்பாரு. பட் ஸ்டண்ட்னு வந்துட்டோம்னா அவ்வளவுதான், அவர் முன்னாடிலாம் நிக்க முடியாது. வேற லெவல்ல ஸ்டண்ட் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டண்ட் டைரக்டர் திரு கனல் கண்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவருடன் இணைந்து தயாரிப்பாளர் திரு PL தேனப்பன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக சிறந்த நடிகர், சிறந்த மனிதர். இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா வேலைகளையுமே அவர் கூட சிறந்தன்னு போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே சிறப்பா இப்போ வரைக்கும் தொடர்ந்து இயங்கி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மரியாதைக்குரிய திரு MS பாஸ்கர் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக நம் அனைவரின் மரியாதைக்குரிய திரு பூச்சி முருகன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். படத்தின் தயாரிப்பாளர் திரு ஸ்ரீ விஷ்ணு அவர்கள் வரவேற்புரை வழங்குவார்கள். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் காலை வணக்கம். இங்க எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்க விருந்தினர்கள் அனைவருக்கும், விளம்பர பத்திரிகையாளர் நிபுணர்களுக்கும், எங்களுடைய வரவேற்பை ஏற்று வந்த எங்களுடைய அண்ணன்கள், தம்பிகள் எல்லாத்துக்கும் வணக்கம். விழாவை சிறப்பிச்சு தருமாறு கேட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் டைரக்டர் பேசுவாரு. அதாவது ப்ரொடியூசருக்கு பேச்சுலாம் இல்ல, ஒன்லி வீச்சு. படத்தை ப்ரொடியூஸ் பண்றோம், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம், பட் எங்களை பேச மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்றது மட்டும் தான் அவங்களுடைய ரெக்வஸ்டா இருந்தது.
இருந்தாலும் தேங்க்யூ சார் நீங்க பேசினதுக்கு. அண்ட் இப்போ நீங்க எல்லாருமே ஆவல எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். முதல்ல நம்ம இசைத்தட்டை ரிலீஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அண்ட் இந்த டீமை என்கரேஜ் பண்ண வந்திருக்கக்கூடிய அத்துணை இயக்குனர்கள் அண்ட் நம் அனைவரின் மரியாதைக்குரிய திரு பூச்சி முருகன் அவர்கள் லாந்தர் படத்துடைய இசைத்தட்டை வெளியிட மேடையில் இருக்கும் அனைத்து இயக்குனர்கள் மற்றும் படக்குழு இணைந்து பெற்றுக்கொள்வார்கள். ஒரு நிமிஷம் இருமா. மாஸ்டர் உள்ள வந்துரு, இங்க வந்துரு. ஹலோ, ஓகேமா? ஓகே சார், ஓபன் பண்ணு. வீடியோ ஓகேவா? ஓகே சார், ஒரு நிமிஷம். சரவணன் சார், ஸ்டில் சார். ஓகே சார். முதலாவதாக ஜாங்கோ படத்துடைய இயக்குனர் திரு கார்த்திகேயன் அவர்கள் லாந்தர் படக்குழுவை வாழ்த்தி சில வார்த்தைகள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். எங்க முண்டாஸ்பட்டி டீம்ல இருந்து சலீமண்ணா முதல்ல ஒரு இயக்குனர் அறிமுகத்தில் எங்களுக்கு சந்தோஷம். அதுவும் முண்டாஸ்பட்டி ரிலீஸ் ஆன ஜூன் 13 அதே நாள்ல ஆடியோ லான்ச் வைக்கிறது, லாந்தர் படத்தோட ஆடியோ லான்ச் வைக்கிறது ரொம்ப சந்தோஷம். படத்தில் நடித்த விதார்த் சார் மற்றும் எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. லாந்தர் படத்துடைய ஆர்ட் டைரக்டர் திரு தேவா அவர்கள் பேசுவார்கள். வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு சாரோட 2வது படம். இந்த படம் நல்ல முறையில் வெற்றி அடையணும்னு சொல்லி ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறோம். ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறோம். இந்த படத்தில் எவ்வளோ இது இருந்தாலும் கரெக்டாக எங்களுக்கு வேலைக்கு ஃப்ரீடமாக கொடுத்து, எங்களை வேலையை அவ்வளோ ஃப்ரீடமாக ஆக்கி கொடுத்து, கரெக்ட் டயத்தில் ஷூட்டிங் முடிச்சு 21 நாளில் படத்தை முடிச்சு இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. 21ஆம் தேதி படமும் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அடுத்ததாக லாந்தர் படத்துடைய எடிட்டர் திரு பரத் விக்ரமன் அவர்கள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ சலீம் சார் ஃபார் ரோப்பிங் மீ இன் டு த ப்ராஜெக்ட். இது பயங்கர ஒரு பாசிட்டிவான டீம். அண்ட் தேங்க்ஸ் டு பத்ரி சார், விஷ்ணு ப்ரோ அண்ட் ஐ விஷ் ஆல் cast and crew a whole success for this team. Thank you. அடுத்ததா லாந்தர் படத்துடைய ஒளிப்பதிவாளர் திரு ஞான சவுந்தர் அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நானும் டேரக்டர் ரொம்ப நாளா இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சொல்லிட்டே போற அவரு இந்த நாள் ரொம்ப நாள் வெயிட் பண்றோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு ஆல்ரெடி விடியம்பரை காத்துன்னு ஒரு படம் பண்ணோம். அது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கு. அதுக்குள்ள 2வது படம் லாந்தர் வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு ஏஆர்கே சரவணன் தான். ஏன்னா அவரை பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள வரணும்னு நினைச்சேன். இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கு. நீங்க எங்க பக்கத்துல இருக்க ரொம்ப சந்தோஷம். அப்புறம் முக்கியமா இந்த இடத்துக்கு ஒருத்தருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். முதல்ல எங்க அம்மா அப்பா, அப்புறம் என் ஒய்ஃபு
ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானவர் வந்துட்டு சுப்ராஜன் ஒரு அண்ணா. ஏன்னா அவர் தான் வந்து டேரக்டர் எனக்கு இன்ட்ரோ பண்ணி விட்டாரு. ஸோ அவர் இல்லைன்னா இந்த இடத்துல இவருக்கு டேரக்டர் கூட இருக்க மாட்டேன், இன்னும் கொஞ்சம் நாளாக இருக்கலாம். அப்புறம் எங்கள் டைரக்டருக்கு வந்து ரொம்ப பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார் எங்கள் டைரக்டர். அவர் மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவான பர்சன் என்னோட சர்க்கிள் நான் இப்போதைக்கு பார்த்ததில்லை. ஸோ எது சொன்னாலும் ஓகே சந்தோஷ் பண்ணிக்கலாம், ஓகே சார் பண்ணிக்கலாம் அப்படிம்பாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நம்ம நிறைய ப்ராஜெக்ட் நிறைய பண்ணிகிட்டே இருப்போம், பெருசாக பண்ணுவோம். ஸோ 21 படம் ரிலீஸு கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம். தேங்க்யூ. சாரி கொஞ்சம் படப்படப்பில் சொல்ல மாட்டேன். வித்தார் சார் பற்றி சொல்லணும், அப்புறம் ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும். இங்கே இருக்க கொஞ்சம் படப்படப்பாக இருக்கா ஃபர்ஸ்ட் டைம் தான். வித்தார் சார் வந்துட்டு அவர் ஷூட்டிங்ல அடிக்கடி கேட்டே இருப்பாரு, ஏன் லோ லைட்டா இருக்கு, நல்லா இருப்பேன் கேட்பேன். அவர் ப்ராமிஸ் சார் கண்டிப்பா நீங்க சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அழகா இருப்பாரு, எப்பவுமே ஃப்ரேம்ல அவர் பார்த்து அண்ணா சூப்பரா இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்புறம் எங்க பத்ரி சார் அவர் வந்துட்டு நம்ம ஒன்று கேட்டோம்னா டபுளா தான் பண்ணி தருவார் அவர். ஸோ அதனால அவர்கிட்ட அதிகமா சின்ன சின்ன வார்த்தை தான் பேசுவேன். பட் இருந்தாலும் அவர் வரும்போதெல்லாம் பயங்கர ஜாலியாக இருப்பார், பாசிட்டிவாக இருக்கும். அவர் ப்ரொடியூசர் மாதிரியே இருக்க மாட்டார் ஷூட்டிங்கில் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார் அவர். ஸோ அதனால் தேங்க்யூ சார். அப்போ எம் சினிமாஸ் டீம் எல்லாருமே அவங்க வந்து ப்ரொடக்ஷன் டீம் தான் அப்படின்னு காக்க மாட்டாங்க, எல்லாரும் பார்த்தா ஒன்றுக்குள்ள ஒரு மாதிரி இருப்போம். ஷூட்டிங்கே அப்படி தான் போகும். ஸோ 23 நாள் இந்த படம் முடிச்சதுக்கு ரீசன் அதுதான். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்யூ. விபின், சஹானா, அப்புறம் ஸ்வேதா, ஸோ டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இப்ப தெரியுது எப்படி இந்த படத்தை வெறும் 23 நாள்லயே வந்து முடிச்சிங்க அப்படின்ட்டு. வராங்க, டக்குன்னு பேசுறாங்க, போறாங்க, வந்து வேலையை முடிச்சுட்டு வந்து போயிடுறாங்க. நல்லா சுறுசுறுப்பான ஒரு டீமா இருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட லாந்தர் படத்துடைய டீமை என்கரேஜ் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு இயக்குனர் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. அயலான் படத்துடைய டைரக்டர் திரு ரவிக்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். முன்னாடியே சொல்லியிருந்தா 2 அழகான பாடல்கள் பார்த்திருந்தீங்க. சோ ஒரு பாடல் உமாதேவியும், இன்னொரு பாடல்கள் வந்து விஷ்ணுவும் பண்ணியிருந்தாங்க. படத்துல இருக்கக்கூடிய மற்ற 2 பாடல்களை வந்து தேவா அழகான வரிகள் வந்து கொடுத்திருக்காரு. சோ லிரிசிஸ்ட் தேவா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எங்க அம்மா இங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்மா மேல வரீங்களா? கேஜிஎஃப் ராக்கி பாய் அம்மா பாத்திருக்கீங்களே, என்னன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க, வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்படிதான் எங்க அம்மா. மேல வாங்க. ரொம்ப நன்றி. லாந்தர் இரவின் அடையாளம். எனக்கும் என் நண்பன் பிரவீன் 2 பேருக்குமே வந்து பெரிய அடையாளமாகவே இருக்க போகுது இந்த படம். இயக்குனர் சாதி சலீம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. விதார்த்தம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா இல்லைங்களா? குரம்பொம்மை ஷூட்டிங் கிண்டி பட் ரோட்ல நடந்துட்டு இருந்துச்சு. நான் +2 படிச்சுட்டு இருந்தேன். அவர் ஒரு யூனிஃபார்ம்ல இருந்தாரு, நானும் ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்தேன். முதல்ல நான் பாட்டு எழுத வாய்ப்பு கேட்ட முதல் நடிகர் அவர் தான். அவர் படத்திலேயே அறிவுமாறுது எனக்கு கூடுதல் சந்தோஷம். அங்க இருந்து நித்தில நான் அங்க போய் டேரக்டர் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனுப்பிட்டாரு. அவரு பயங்கர டென்ஷன் வந்துட்டு இருந்தாரு. நான் நின்று மானிட்டரையே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா கல்கி ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க. 9 வருஷமா அவரை ஃபாலோ பண்றேன், இப்பவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நேத்து கூட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், ரிப்ளை எதுவுமே இல்லை. விதார் சருக்கு ரொம்ப நன்றி. படக்குழு அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நானும் பிரவீனும் நிறைய பாட்டு பண்ணியிருக்கோம், இன்னும் நீங்க நிறைய பாடல் கேட்க போறீங்க. எங்க அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. எங்க அப்பா இயற்கையானதுக்கு அப்புறம் எங்க அம்மா 14 வருஷமா பீனிக்ஸ்ல உள்ள தியேட்டர்ல
ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்தவங்க. இப்போ அவங்களுடைய பையன் நான் திரையில நிற்கும் போது பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. அவங்களுக்கு இதை விட வேற என்ன கொடுக்குற முடியும்னு எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். என் பேராசிரியர் ஜாஃபர் சார் வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார். என் பேராசிரியர் வந்திருக்காரு. சார் என் இல்லைங்க, நீங்க முக்கியமா அடையாளப்படணும்ல புதுக்கல்லூரியில. மேலும் வந்து ஆசிரியர் முனைவர் பேராசிரியர்கள் தான் எனக்கு மிக மிக தமுக கட்சியுடைய மாநில கவிஞர் அதிமதி அவர்கள், கவிஞர் அருண்பாரதி அவர்கள், கவிஞர் இவர்களுடைய படைப்பு உலகத்துல தான் நான் வளர்ந்துட்டு இருந்தேன். எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்த ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். சாஜி சைமன் ரொம்ப நன்றி. எனக்கு சினிமா பெரிய கதவு மாதிரி இருந்துச்சு. 9 வருஷமா இருந்தோம். அப்புறம் ராட்சசன் ஒரு சில எனக்கு ஒரு பழக்கம் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் படத்துல எழுத வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. அடுத்த படத்துல 2 பாட்டு கொடுத்துட்டாரு. ஆனா அந்த 2 பாட்டு ரிலீஸ் பண்ணுவாரான்னு தெரியல. சஸ்பென்ஸ் வச்சிருக்காரு. படத்துல முக்கியமான பாட்டுன்னு சொல்லிட்டாரு. அவர் கேட்ட அந்த பாட்டுடைய சூழல் கதையோட ஒன்றி போகணும் அப்படின்னு சொன்னாரு. கதையை கேட்டுட்டு கதையே பாட்டா மாத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாட்டு ரிலீஸ் பண்ண மட்டும் சொல்லிட்டாரு. படம் பாட்டு ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சாஜி சலீமண்ணா, நீங்க பண்ண உதவிய இந்த பெரிய விஷயத்த நான் வாழ்க்கை மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதாவது உங்க வளர்ச்சிக்கு காரணமா இருந்தவங்களெல்லாம் இங்க நீங்க அடையாளப்படுத்தினீங்க. தமிழ் சினிமா உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை நிச்சயமா கொடுக்கும் அப்படின்ட்டு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக நடிகர் திரு பசுபதி ராஜ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரையரங்கிற்கு வந்து படத்தை பார்த்து ஆதரவு அளிக்கும் பொதுமக்களுக்கும் அவர்களிடத்திலே இந்த படத்தை பற்றிய செய்திகளை கொண்டு சென்று ஒரு சிறந்த படத்தை வெற்றிகரமாக ஒரு தயாரிப்பாளருக்கு ஆதரவாக துணை நிற்கின்ற ஊடகவியல் பத்திரிகை அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் வேகமா வந்தேன், ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியல, கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு, மன்னிக்கணும். நான் ஒரு கோரிக்கையை வச்சேன். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பத்ரி சார் வந்து ரொம்ப யதார்த்தமானவர். எம் சினிமா கம்பெனி, இது ஏவிஎம் மாதிரி பெரிய நிறுவனமா வரும். ரொம்ப ஏவிஎம் சரவணன் சார் மாதிரியே ரொம்ப தன்னடக்கமா ஒரு யதார்த்தவாதியா ஒரு தொழிலாளி போற ஓரமா நிக்கிறாரு எங்க பார்த்தாலும். அவருடைய ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு அலட்டலான ஒரு ஒரு நடவடிக்கையை அவர்கிட்ட இருந்து பார்க்கவே முடியாது. ஸோ அந்த தன்னடத்துக்காகவே ஒரு கோரிக்கையை நான் வச்சேன் தைரியமா. சார், லாந்தர்ன்ற படம், லாந்தர் வந்து இருளை நீக்கி ஒளி வீசுவதற்காக லாந்தர் போன்று இந்த மண்ணின் மீது தூக்கி வீசுகின்ற நெகிழி பைகளை தவிர்த்து ஒழிப்பதற்காக துணி பைகள் வர வேண்டும். அந்த துணி பைகளில் லாந்தர் படத்தை அச்சிட்டு அனைவருக்கும் தர வேண்டும். எப்படி ஒருதலை ராகம் படத்திற்கு கவுண்டர்ல டிக்கெட் கொடுக்கிறப்போ ரோஜா பூ கொடுத்தாங்களோ, அதே போல லாந்தர் படத்துக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் துணிப்பைய கொடுக்கணும். அந்த துணிப்பையில காய்கறி விதைகளும் கீரை விதைகளும் ஒரு பேப்பர் கவர்ல போட்டு கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சேன். நல்லா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு. உடனே சொல்லிடுறேன், 1,00,000 பைக்கு நான் ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த ஒரு காரணத்துக்காகவே, இந்த ஒரு இயற்கை நேசிக்கும் ஒரு கோரிக்கையை நான் வைத்ததற்காக, அவர் ஒப்புதல் அளித்ததற்காக இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கிறேன். அதே போல எனக்கு இன்னொரு மனசுக்கு ரொம்ப நெகிழ்வான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப கூட நம்ம அயலான் ரவிக்குமார் சார் வந்திருக்காரு. முண்டாசுப்பட்டி டீம்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. சரவணன் சார் என்ன செலக்ட் பண்ணுவாரு, அர்ஜுன் சார் சூதுகமம் 2 பண்ணவர், அவர் தான் என்ன ஆடிஷன் பண்ணாரு ஹேண்டிகேம்ல. அப்புறம் கார்த்திக் சாரு, அப்புறம் எஸ்பி கார்த்திக், சுரேஷ். முண்டாசுப்பட்டி இன்னொரு முண்டாசுப்பட்டி 2 மாதிரி எனக்கு இந்த இடம், இந்த நிகழ்வு எனக்கு இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி முண்டாசுப்பட்டி, அப்புறம் மரகத நாணயம், அயலான், இந்த மாதிரி ஒரு வெற்றி வரிசையில இந்த லாந்தர் நிச்சயம் இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பாரதம். துணி பைகளை மட்டுமே பயன்படுத்தி நெகிழி பைகளை தவிர்த்து ஒழித்து வாழுங்கள். திருமண நாளுக்கும் பிறந்த நாளுக்கும்
கேக்குகளை வெட்டாமல் மரக்கன்றுகளை நடவு செய்து இயற்கையை நாம் அரவணைத்து வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், ஒரு குரங்கு வீடியோ பார்த்து, குரங்கு வந்து கேரி பேக பசிக்கு சாப்பிடுதுங்க, பார்த்ததும் அழுதுட்டேன். நான் Facebookல போட்டேன். நம்ம போடுற இந்த மண்ணில் போடுற இந்த பிளாஸ்டிக் குப்பையினால ஆடு மாடு ஏன குரங்கு நாய் நரி எல்லாம் செத்து போகுது. ஒவ்வொன்று உயிரினத்தின் சுயற்சி வாழ்க்கையில் தான் நம்மளுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையும் இருக்கு. நீராதாரத்தை கெடுக்கிறாங்க, மண்ணை கெடுக்கிறாங்க, மலையை வெட்டி விற்கிறாங்க. ரொம்ப கொடுமையா போயிட்டு இருக்கு இந்த உலகம். அதனால இயற்கையை எல்லாரும் நேசித்து வாழணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சாஜி சலீமன் முண்டாசுப்பட்டியில இருந்து டிராவல் ஆயிட்டு இருக்காங்க அவர்கிட்ட. அதனால தொடர்ந்து அவருடைய நட்பு வட்டத்தில் உள்ளவர்களிடத்திலும் அவருடைய இயக்கத்திலும் நான் தொடர்ந்து நடித்து வருகிறேன். அந்த வகையில் அவருடைய இயக்கத்தில் நான் நடித்தது இது 2வது படம். வெளியாக போகின்ற முதல் படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக நடிகர்கள் சங்க துணைத் தலைவர் மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் திரு பூச்சி முருகன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எம் சினிமா புரொடக்ஷன் பத்ரிநாத் நாராயணன் அவர்களுக்கும் இயக்குனர் சாஜி சலீம் அனைவருக்கும், அதர்தான் கணேசன், ஹீரோயின் என் அன்பு நண்பர் பிதார்த், ஹீரோயின் ஸ்வீதா, டைரக்டர் பிரவீன், கேமராமேன் சவுந்தர், எடிட்டர் பாரத், மேடையில் அமர்ந்திருக்கும் என் அன்புக்குரிய அண்ணன் பாஸ்கர், ப்ரொடியூசர் தேனப்பண்ண, பாடலாசிரியர் உமா தேவி, தேவா, என் அருமை நண்பர் நிகில் முருகன் உள்ளிட்ட அனைவருக்கு என்ன முதல் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக சினிமா நிகழ்ச்சிக்கு இப்போ நிறைய நடுவில் ஒரு 1.5 வருஷமாக கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, போகிறதில்ல, எனக்கு வேலை இருக்கிறதுனால. ஆனால் இந்த நிகழ்ச்சி நேற்று திடீர்னு வந்து சாயந்தரம் வந்து ஒரு நண்பர் கூப்பிட்டாரு, நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும். என்னங்க நாளைக்கு நிகழ்ச்சிங்க இன்னைக்கு வச்சுருக்கீங்க? என்னங்க சினிமா நிகழ்ச்சி அப்படி தானே? சரி, எனக்கு தெரியும், இருந்தாலும் வரேன்னு. இந்த நிகழ்ச்சிக்கு வராமல் போயிருந்தா நான் வருத்தப்பட்டிருப்பேன் உண்மையாவே. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிங்க நடந்தது. தம்பி தேவாவா, அவருடைய படம், அவருடைய பாடல் எழுதியிருக்காரு, அவங்க அம்மாவை கூப்பிட்டு மேடையில். இந்த காட்சி உண்மையாவே ஒரு பெரிய மகிழ்ச்சியான காட்சி அல்ல, உன்னுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா இதை நீ மறக்கவும் கூடாது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 23 நாள்ல அந்த படத்தை எடுத்திருக்காங்களாம், பெரிய விஷயம். இந்த படத்துடைய பூஜைக்கு நான் வந்தேன் நினைக்கிறேன். ஆமா, ஆனா பெரும்பாலும் பூஜைக்கு போனவங்க நிறைய விழாக்கு போக மாட்டாங்க, பெரும்பாலும் டைம் இருக்காது. நட படம் லென்த்தா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போகும். அண்ணன் தேனப்பனுக்கு தெரியாது பெரும்பாலும். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பெரிய விஷயம்தான். அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் டைரக்டர் படம் பார்த்தோம். அதே மாதிரி கிரைம் சப்ஜெக்ட், சஸ்பென்ஸ்லாம் இருக்கு. நிச்சயமா அந்த ஒரு படம் ஒரு வெற்றி அடைகிறதுக்கு ஒரு இதாக அமையும். நான் உட்காந்துருக்கப்ப அண்ணன் பாசுகிட்ட சொன்னேன், படம் பார்த்துட்டு இந்த லிரிக்ஸ், ஆனால் இந்த லிரிக்ஸ் நல்லா இருக்க அப்படின்னு, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை நல்லா வருவார் அந்த தம்பி அப்படின்னு சொன்னார் பாஸ்கரனை. அவருக்கு ஒரு வாழ்த்து, மேலும் ஒரு வாழ்த்து. நான் நேற்று படம் பார்க்குறப்போ லாந்தர் என்ன ஏன்பா பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டேன் என் நம்பரை. லாந்தர்னா ஃபர்ஸ்ட் மைண்ட் நினச்சிட்டு ஹிந்தி மாதிரி என் மைண்டில் தோணுச்சு. அப்புறமா தான் எனக்கு அதை கொஞ்சம் எடுத்து படித்து பார்த்தேன் நைட்டு. லாந்தர்னா அந்த இரவு நேரங்களில் சிம்லின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த இரவு நேரத்தில் நம்ம ஊரில் திருநெல்வேலியில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை மாட்டு வண்டி போனீங்கன்னா கீழே லாந்தர் எரியும். அது எதுக்காகனா அந்த பாதைகளை நம்ம வழி வகுத்து செல்லும், நம்ம வந்து வெற்றி அடைகிறதுக்கு உண்டானது. அதே மாதிரி புயல் காலங்களில் பார்த்தீங்கன்னா போர்ட் அண்ட் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா லாந்தர் தான், லெவடன் சொல்லுவாங்க. அதை லெவடன்ங்கிறது தான் லாந்தர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆங்கில காலத்தில் லெவடன் இருந்திருக்காது. ஸோ அந்த அந்த ஆபத்துக்காக அந்த ஆராய்ச்சி மணிங்கிற மாதிரி அந்த அந்த இதை தொங்க விடுவாங்க. ஏன்னா இதுல இருந்து பார்த்து அவங்க பாதுகாப்பா பயனடையணுங்கிறது தான். ஸோ ஆக மொத்தம் லாந்தர்ங்கிற பேர்லயே வெற்றி இருக்கு. ஸோ இந்த படமும் வெற்றி அடையுங்கிறது தான் இதோடைய நோக்கமாக நான் இந்த படத்தில் சொல்லுகிறேன். அதே மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு இதே மாதிரி படங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை அளிக்கணும். தேனப்பண்ண தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சின்ன குறுகிய காலமா பாத்தீங்கன்னா இந்த சின்ன படங்கள்ல தான் நல்ல சப்ஜெக்ட் வைஸ் தெரியுது. எனக்கு என்னுடைய சொந்த கருத்து நான் சொல்றேன். பாஸ்கர் ஆக்ட் பண்றாரு, நிறைய படங்கள் பாக்குறேன்.
நைட்டு சன்னத்தில் படம் பார்ப்பேன். எக்ஸலண்டா இருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த படம் இது பாருங்க, இவரு விதாத்தை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஆக்சுவலி மினிட் பட்ஜெட்ல இருக்கிற படங்கள் மிக சிறந்து இருக்கு. அதுக்காக பெரிய படங்கள் எல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதுக்கு நீங்க ஆதரவு தரணும். ஏன்னா பத்திரிகை நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, நீங்க ஆதரவு தந்தீங்கன்னாவே போதும் அதுக்கு. அதே நேரத்தில் மைனான்னு ஒரு படம் வந்தது, நான் சினிமாவில் ரொம்ப லைக் பண்ணி பார்த்த படம் மைனா. லாஸ்ட்ல தான் ஒரு நாள் தேடி கண்டுபிடிச்சு யாருன்னு விசாரிச்சா லாஸ்ட்ல எங்க ஊருக்கார் அவரு. எனக்கு அதுல ஒரு பெருமை, திருநெல்வேலிக்காரு. ஆனா அவங்க பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸஸா இருக்கும் உங்க ஏரியா இல்ல, அந்த மலை கீழே பிறந்த ஊரு. ஆனா அவரை பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்டா இருக்காரு. அவரு தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா அவங்களுடைய மனைவி பார்த்தேன், அன்னைக்கு குழந்தைங்க பார்த்தேன், அதை விட சாஃப்டா இருக்காங்க. சோ உங்க வெற்றிக்கு அதுவே ஒரு காரணம். விதாத் ஆக்ட் பண்ண படம் வந்து இன்னும் சக்சஸ் ஆகலையே தவிர மக்கள் மனசுல நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்க விதாத். உண்மையாவே உங்க படங்கள் தான் பெருசா சக்சஸ் ஆகலையே தவிர சக்சஸ் ஆகலைன்னு சொல்ல முடியாது. அதோட இந்த சின்ன மினி படத்தினால போய் ரீச் ஆக ஈஸியா இருக்கு. இந்த படம்லாம் வந்து உங்களுக்கு நீங்க பாருங்க சரியா போய் ரீச் ஆகணும். நான் வணங்குற தெய்வத்தை குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இது ஒரு நல்ல நேரம், பத்திரிகை நண்பர்கள் அதிகமா இருக்கிறதுனால என்னுடைய ரெக்வஸ்ட், நான் ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன்ங்கிறதுனால உங்களை ஒரு தாண்மையிலிருந்து ஒரு பத்திரிகை நண்பர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ரீசெண்டா பாத்தீங்கன்னா யூடியூப் தான் அதுல மெயின். ஆக்சுவலா யூடியூப்ல வந்து நம்ம நடிகர்கள் நிறைய பேர் எங்க நடிகர் சங்கத்துல புகார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் 10% கூட இந்த செய்தி இல்லைங்க, ஆனா செய்தி வந்து தவறா வருது. நான் யாரையும் குறிப்பிட்டு எல்லாரையும் குறிப்பிட்டு நான் சொல்ல வரல. ஒரு சில நபர்கள் 10% கூட உண்மை இல்லை. அதனால தயவு செய்து நீங்க வந்து ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கலாம்னு எங்க போன செயற்குழுல கூட பேசினாங்க. அந்த கோரிக்கை தான் உங்க கூட வைக்கிறேன். நான் எல்லாமே நானும் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன்னா முழுக்க என்னுடைய போராட்டங்களை வெளியே எடுத்து சென்றக்கூடிய பத்திரிகை நபர்கள் தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஸோ 10% கூட நீங்க இல்லாத செய்திகளை பண்றீங்க போறீங்கன்னு அது எனக்கு நடிகர் சங்கத்து மூலியமா கேட்டதுனால அதை செயற்குழுல பேசினால அதை இதுல பெருசா பாதிக்கப்படுறவங்க சினிமா நடிகர்கள், சினிமாக்காரர்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறதுனால நீங்க இதை தயவு செய்து அதுல, ஏன்னா நான் வந்து ஒரு கவர்மெண்ட்லயும் இருக்கிறதுனால சொல்றேன். சில நபர்களை பத்தி போடுறப்போ வெளியே சொல்ல முடியல, சிலவங்க சூசைடே பண்ணிக்கிறாங்க. அதை போராட்ட அந்த அவங்கள அதை போராட முடியல. சில நபர்களுக்கு போராட்ட இது கம்மியா இருக்கிறதுனால. சோ இந்த ஒரு நல்ல நேரத்தில் உங்களுக்கு, ஏன்னா பேட்டி கொடுப்பவர்களுக்கும் பேட்டி வாங்குறவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னு ஜுடிஷியல் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் தி கோர்ட் சொல்லி இருக்கு இன்னைக்கு. சோ தயவு கூர்ந்து இதுல நீங்க உதவிட வேண்டும். இந்த படம் வெற்றியடை 100 நாள் ஓடணும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். எப்பவுமே நம்ம ஒரு நல்ல விஷயம் ஏதாவது பண்றோம் அப்படின்னா பெரியவங்களுடைய வாழ்த்து வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பெரியவங்க அப்படின்னா வயசுல பெரியவங்க அப்படின்றத தாண்டி அனுபவத்துல வந்து பெரியவங்களா இருக்கணும். அதுலயுமே அவங்க சினிமா துறையை வந்து சார்ந்தவங்களா இருக்கணும். சினிமா துறையில அவங்க பண்ற ஒவ்வொரு வேலையிலுமே பாத்தீங்கன்னா 100% அவங்க உழைப்ப கொடுத்தாலுமே 100% அது ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ரிசீவ் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் இப்ப இங்க வந்து பேசக்கூடியவர் பாத்தீங்கன்னா 100% அதை வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்காரு. 100 என்ன மோர் தென் 100 அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரீசெண்ட் டைம்ல வந்து த்ரூஅவுட் த மூவி ஒரு நெகட்டிவ் ஷேட்லயுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அப்ப கூட ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல அன்பை வாங்கிட்டு இருக்கக்கூடிய திரு MS பாஸ்கர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும், வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். முதல்ல வந்து டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லணும், பாராட்டு சொல்லணும். 23 நாட்கள்ல வந்து இந்த படத்தை முடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வந்து ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைந்திருப்பாரோ அதே மகிழ்ச்சியை நானும் அடைகிறேன். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். நான் பார்த்துருக்கேன் பல ப்ரொடியூசர்ஸ் என்னென்ன இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வந்து படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி 23 நாளில் படத்தை முடித்தது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அதுவும் இவ்வளவு பிரமாதமாக இந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் அருமையாக எடுத்திருக்கக்கூடிய
டைரக்டருக்கும் சரி, ஒளிப்பதிவாளர் திரு ஞான சவுந்தர் அவர்களுக்கும் சரி, அருமையாக எடிட் பண்ணியிருக்கக்கூடிய திரு பரத் அவர்களுக்கும் சரி, இந்த படத்தை அருமையாக தயாரித்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர் திரு பத்ரிநாராயணன் அவர்கள், திரு விஷ்ணு அவர்கள், கோ ப்ரொடியூசர் கணேசன் அவர்கள், எல்லோருக்கும் இந்த சினிமா புரொடக்ஷன்ஸ் லாந்தர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டேன். இந்த படத்தில் பல பேர் டெபியூ டைரக்டர்ஸ் அப்படின்னு, டெபியூ டைரக்டர் அண்டு ஆர்டிஸ்ட்ல நிறைய பேர் டெபியூ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். திறமைகள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் வெளிப்படலாம். தம்பி தேவா அவர்கள் அவங்க அம்மாவை மேடையில கூப்பிட்டு இந்த மாதிரி பாராட்டு, இன்று பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவனுடைய வாக்குப்படி ஒரு தாயை மேடையில கூப்பிட்டு அவர் பாராட்டுறார் அப்படிங்கிறது அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த தாய் மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தி ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். நல்ல மேலும் மேலும் நல்ல அருமையான பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. இசையமைப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னாக்க அந்த லைன்லாம் நல்லா கேட்கிற மாதிரி இருந்தது இசை. ஒரு மேடையில் ஒருத்தர் பாடினாரு, எனக்கு புரியல என்ன பாடுறாருன்னே புரியல. அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாட்டு இன்றைக்கும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சு போய் ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது கூட 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளை கடந்தும் நம் மனசுல இருக்குதுன்னாக்க அந்த பாடல்கள் நல்லா தெளிவா நமக்கு கேட்டதுனாலதான். இன்னொரு விஷயம் சொல்லணும், தம்பி விதார்த் அவர்கள் காற்றின் மொழி படத்துல அவர் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நல்ல அருமையான தம்பி, அருமையான நடிகர். எந்த நேரமும் நாங்கள் எல்லாரும் ஒன்னாவே உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம். அருமையான நடிகர். மேலும் மேலும் அவருக்கு பல படங்கள் வாய்ப்புகள் வரணும், பல வெற்றி படங்களை அவர் தர வேண்டும். இந்த லாந்தர் படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தயவுசெய்து நான் என்ன சொல்றேன்னாக்க, பப்ளிக்கு என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, படம் உங்களுக்கு பிடிக்குதா 4 பேர்ட்டு சொல்லுங்க. பிடிக்கல அப்படின்னாக்க உங்களோட வச்சுங்க. அடுத்தவங்க போறவங்க படத்துக்கு போறவங்களை அந்த படம் நல்லாவே இல்லை போகாத அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு படம் எடுப்பதற்கு எவ்வளவு பேர் உழைக்கிறார்கள், எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவோ பேர் படப்பிடிப்பிலேயே விபத்துக்கள் ஏற்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு படத்தை பார்த்துட்டு உடனே நீங்க தியேட்டருக்குள்ளேயே உட்காந்துட்டு கையில செல்போன் இருக்குங்கிறதுக்காக மொக்க இந்த படத்துக்கு தயவு செய்து வந்துடாத அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிக்கல பேசாம இருந்துருங்க, அவ்வளவுதான். பார்க்கட்டும், எல்லோரும் பார்க்கட்டும். இந்த ஒரு 120 ரூபாயிலேயோ 200 ரூபாயிலேயோ நம்ம மாட மாளிகை கூடு கோபுரம் கட்டிட போறதில்லை. ஆனால் இந்த படங்கள் இதே மாதிரி நிறைய பேர் இந்த படங்களுக்கு நல்லா இருக்கிற படத்துக்கும் சரி, நல்லா இல்லாத படத்துக்கும் சரி வாய்ப்பு அளித்தால், நீங்கள் பார்த்தால் பல குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். தம்பி பூச்சி முருகன் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, பாஸ்கரன் சின்ன சின்ன படங்கள்லாம் நடிக்கிறாரு. ராஜீவ்காந்தி கூட சொன்னாப்புல சின்ன சின்ன படங்கள்லாம் நீங்க பண்றீங்கன்னு. எங்கிட்ட கேட்டாங்க, நீங்க எதுக்கு பெரிய ஸ்டார் படத்துல நடிக்கிறது இல்லை? நான் நடிக்க மாட்டேன்னு சொல்ல, நான் நடிக்கிறதுக்கு தயார், கூப்பிடட்டும். ஆனால் ஒரு விஷயம் நான் மனதில் தெளிவாக வைத்திருக்கிறேன், சிங்கத்துக்கு வாலா இருக்கிறத விட ஈக்கு தலையா இருக்கிறது தான் நான் விரும்புறேன். சின்ன படங்கள் எல்லாம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? திடீர்னு வந்தாப்புல என்னுடைய மகன் இந்த படத்துக்கு கூப்பிட்டாப்புல 8 தோட்டாக்களுக்கு என்னுடைய மகன் கூப்பிட்ட உடனே, டைரக்டர் கூப்பிட்ட உடனே நான் எனக்கு ஃபைல்ல நீங்க இது மெயில் அனுப்புங்க, பெயில் அனுப்புங்கன்னு இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். நீங்க சொல்லுங்க போறோம். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு இது இருப்பா, ஏன் இப்படி திணற, என்ன சொல்லு நீ? இல்லை நான் சின்ன பாப்பா பெரிய பாப்பா பார்க்கும் போதுலேருந்து அப்பையிலேருந்து உங்களுடைய ரசிகர் பக்கத்தில் உட்கார சொன்னோன்னா ஒரு மாதிரியா இருக்கு. ஒன்றும் இல்லைப்பா, அப்பான்ற இல்லை சொல்லு. அதுக்கப்புறம் தான் அவர் நார்மலாக பேச ஆரம்பிச்சாரு.
போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு துப்பாக்கி காணாம போது 8 தோட்டா இருக்குது, 8 தோட்டாவும் உங்கள் கையிலேருந்து தான் வெடிக்குது, ஒன்று வெடிக்கும் போது ஒரு இன்சிடென்ட் நல்லா இருக்கு, ரைட் பண்ணுறேன். சின்ன படம் தான், புது டைரக்டர் தான் பண்ணேன். அதே மாதிரி இப்போ தம்பி அர்ஜுன் அவர்கள் சூதுகவும் 2ல ஒரு அருமையான விஷயம், எனக்கும் மாமா சந்திரசேகர் கூடவும் அண்ணன் ராதாரவி அவர்கள் கூடவும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அருமையாக டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பேர் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எனக்கு ஆதரவளிக்கக்கூடியவர்கள், அண்ணன் தேனப்பன் அண்ணன் அவர்கள், மாப்பிள்ளை கண்ணல் கண்ணன் அவர்கள், இது மாதிரி சொல்லணும்னாக்கா ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி விதார்த் அவர்களும் மிகப்பெரிய ஒரு பெயரை பெற வேண்டும். ஸ்வேதா அவர்களும் நல்ல மிகப்பெரிய நிறைய அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்புகளை பெற வேண்டும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ப்ரொடியூசருக்கும் இந்த படத்தில் உழைத்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெயரையும் லாபத்தையும் ஈட்டித்தர வேண்டும். அடுத்தடுத்து அவர்கள் படம் எடுக்க வேண்டும். எல்லா படங்களும் வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் அருமையான வாழ்க்கையை ஆண்டவன் தர வேண்டும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்ததாக லாந்தர் படத்தை வாழ்த்து வந்திருக்கும் சூதுகவும் 2 படத்துடைய இயக்குனர் பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம், மேடையில் இருக்கிறவங்களுக்கும் வணக்கம். நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு சுதுகும் இயக்குனர் வர்றதை விட நான் சலிமன்னோட தம்பியா, அது ஃபேமிலியில் ஒருவனா வர்றதை நான் பார்க்குறேன். இந்த படம் பெரிய வெற்றி படமாக ஆகணும். அதுவும் இல்லாமல் 10 வருஷம் ஆச்சு முண்டாஸ்பட்டி 2 ரிலீஸ் ஆகி. அது அதே டேயில் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனில் நாங்கள் எல்லாரும் திருப்பி ஒன்றா பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் விதாஸ் சார், நாங்கள் ரூம்லலாம் ஒன்றா இருக்கும்போது கதை பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் தேட போகிற ஒரு ஹீரோட முதல்ல அவர் இருப்பார் எப்போதும். என்னோட படமும் நான் அவர்கிட்ட தான் போய் ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணேன். சார் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படமாகும் சார். ஃபியூச்சரில் நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வரும் சார், பெரிய வெற்றி கிடைக்கும் சார். தேங்க்யூ சார். அப்புறம் இந்த ஹோல் டீம், வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார், அண்ணன் வாய்ப்பு கொடுத்த அவருக்கும் நன்றி. இந்த படம் பெரிய வெற்றி படம் ஆகிறதுக்கு நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்ததாக லாந்தர் திரைப்படத்தை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர் திரு ARK சரவணன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சலீம் அண்ணன் எனக்கு ரவி வெளியில் தான் எனக்கு பழக்கம். ஆக்சுவலாக சலீம் அண்ணன் அப்படிங்கிறதோட அம்மான்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் பிகினிங்கில் இங்கே முண்டாஸ்பட்டியில் ஒர்க் பண்ண சமயத்தில் ரூமில் எல்லாம் ஒன்றா ஒரு 7-8 பேர், ரவி, ராம் அண்டு அர்ஜுன், மொத்தம் 7-8 பேர் இருப்போம். அது மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து சமையல் பண்ணுறவர் சலீம் அண்ணன் தான். சமையல் பண்ணுறது மட்டும் இல்லை, ஏன் அம்மான்னு சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எல்லாரும் அதிகமாக சாப்பிட்ருவோம், பத்தாது, அதை மறைச்சிட்டு அவருக்கு பத்தாது, அதை கூட மறைச்சிட்டு எங்களுக்கு சர்வ் பண்ணுவார். கடைசியில் அவர் மிச்ச மீதி இருக்கும் அந்த பழைய சாதத்தை எடுத்துட்டு சாப்பிட்டு அப்புறம் மானி தான் தெரியும். அந்த மாதிரி வீட்டில் எங்கள் அம்மாட்ட கூட சொல்லுவேன். அந்த அளவுக்கு எங்களை பார்த்துக்கிட்டவர். அது போக ஸ்கிரிப்ட் சென்ஸும் ரொம்ப இருக்கும். எல்லா ஸ்கிரிப்டும் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட படிக்க கொடுத்துட்ருக்கோம். அதனால் அந்தளவு ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்குது. அவர் இதுவே லேட்டுன்னு நினைக்கிறேன். அவர் முன்னாடியே படம் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி பெறும். அண்டு ஞான சவுந்தர் என்கிற சந்தோஷ் தம்பி மாதிரி, நாங்கள் கிரிக்கெட் விளையாட போகும்போது அவன் சும்மா பால் பொறிக்க போட்டுருந்தான். திடீர்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேமரா பண்ணிக்கிறேன்னா அப்படின்னா, நீ எங்கடா கேமரா மேனானே அப்படிங்கிற எனக்கே ஷாக்காக இருந்தது. அப்போ நான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன், சென்சிபிளாக. இப்போ அதிகமாக நிறையா டவுட்ஸ் இப்போ அவங்ககிட்ட கேட்குற அளவு வளர்ந்துருக்கான். இன்னும் அவனும் நிறைய படங்கள் பண்ணணும். அண்டு விதாத் சாரும் முன்னாடி இருந்து கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ராமன் ரவி 2 பேரும் முண்டாஸ்பட்டின்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் எங்கள் டீமில் ஃபஸ்ட்டு பார்த்த ஹீரோ விதாத் சார் தான். அப்போவே அவ்வளோ ஒரு டவுன் டு எர்த் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, ஒரு புது பசங்க அப்படின்னு இல்லாமல் ஒரு நம்பிக்கை கொடுத்து, அவர் கொடுத்த நம்பிக்கையில் தான் அது மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட் கூட மூவ் ஆச்சுன்னு சொல்லலாம். அதில் விதாத் சார் இருக்காரு. அண்டு ஹீரோயின்ஸ் தான் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்டு விக்கி மாஸ்டர் பண்ணியிருக்காரு, அவர் ரொம்ப நாளாக எங்களுக்கு பழக்கம். அண்டு மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ப்ரொடியூசர் பத்ரி சார், அவர் திருப்பூர்காரர், எங்கள் அப்பாவோட நண்பர். அவருக்கும் இந்த படம் வெற்றி படமாக மேலும் மேலும் பல படங்கள் பண்ணோம். மொத்த குழுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ மரகத நாணயம் அப்படின்ற ஒரு சிறப்பான படத்தை கொடுத்ததுக்கும் உங்களுக்கு எங்களுடைய நன்றி. அடுத்தடுத்த படங்கள் சீக்கிரமா நீங்க எல்லாரும் கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் மாதிரி கூட எனக்கு லைட்டா தோணுது. எல்லாருமே இன்டர்லிங்க்டு, பல கதைகள் வெளியே வருது.
எப்படியும் தனித்தனியா இன்டர்வியூ எடுத்தா நிறைய விஷயங்கள் டைரக்டர் பத்தி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், சாஜி சலீம் சார் பத்தி. அண்ட் அடுத்ததாக கட்டா குஸ்தி படத்துடைய இயக்குனர் திரு செல்லா ஐயாவு அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சலீம் சார் எனக்கு விஷ்ணு சார் மூலமாக தான் பழக்கம். விஷ்ணு சார் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், இது மாதிரி முண்டாசுப்பட்டி ராட்சசனில் சலீம்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவார், நல்ல டைலாக் சொல்லி கொடுப்பாரு, நல்ல ஸ்கிரிப்ட் சென்ஸ் உள்ள ஆள், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பார், கரெக்ஷன் சொல்லுவார்னு அடிக்கடி சொல்லுவார். அதனாலேயே கட்டா குஸ்தி ஷூட் போகும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், சலீம் சாரே வந்து ஒர்க் பண்ணுறது கூப்பிடுவோமா சார் அப்படின்னு. இல்லை, அவர் தனியாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சலீம் சார்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ண முடியுமா சார்னு. நான் கேட்கும்போது ஆக்சுவலாக ஷூட்டுக்கு ஒரு வாரம் 10 நாள் தான் இருந்துச்சு. அப்போ சொன்னார் அவர், இல்லை சார் நானும் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எந்த நேரம் வேணாலும் கமிட் ஆகலாம், இந்த நேரத்தில் வந்து ஒர்க் பண்ணுறது சிரமமாக இருக்கும், இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்றீங்க நான் வர்றேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஃபுல் ஃபிலிம் ஒர்க் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை சார், நீங்கள் எப்போ கமிட் ஆனாலும் அன்றைக்கே நீங்கள் கிளம்பிடலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து கட்டாகுசி வந்து ஒர்க் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் தென்காசியில் போய் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த ஷெட்யூல் 20 days ஷூட் பண்ணோம். ஷெட்யூல் முடியும் போதே அவர் இன்னொரு படம் கமிட் ஆகிட்டார். அவருக்கு கால் வந்து ப்ரொடியூசர்ட்டேருந்து உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேருந்தே சந்தோஷமாக சார் கிளம்பி போனார். அந்த 20 நாளும் சலீம் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவான நபர். அதனால தான் வந்து இப்போ ஒரு படம் முதல் படம் ஒரு டைரக்ட் பண்ணி அது கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு அதுக்காக எல்லாருமே என்ன வெயிட் பண்ணுவாங்க, அது அந்த படத்தையே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம், இப்போ முடிஞ்சிடும் இப்போ ரிலீஸ் ஆகிடும்னு. ஆனால் அதுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இல்லாமல் டக்குன்னு அடுத்த படத்தையே முடிச்சிட்டாரு. அந்தளவுக்கு பாசிட்டிவான ஆள். அதுக்கு முன்னாடி அப்படி தான் ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு வந்தார், பெரிய பட்ஜெட்டு, அதனால் இப்போ அதை பண்ண முடியாதுன்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க அப்படின்னாரு. இப்போ என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, ப்ரொடியூசர்ட்டே வந்து உங்கள் பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்றாப்புல நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு தான் சொன்னார். அந்தளவுக்கு பாசிட்டிவான நபர் சலீம் சார். அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். விதாத் சார் இன்னைக்குள்ள நடிகர்களில் மிகச்சிறந்த நடிகர், அவரும் ஒருத்தர். மைனாலேருந்தே அவரை சூஸ் பண்ணி நடிக்கிற படங்கள் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்கு. அவரோட கிடாயின் கருணை மனு, குரங்கு பொம்மை, அப்புறம் இருகப்பற்று, என்றாவது ஒரு நாள், குய்கோன்னு எல்லா படங்களும் இப்போ 5ஆமை வரையுமே வந்து எல்லாம் அருமையான படங்களாக வரிசையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கதையை செலக்ட் பண்ணி பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். வர்ற படங்களில் இந்த கதை நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணி அதுக்காக வந்து மெனக்கெட்டு பண்ணணும். அதை நம்பி பண்ணுறாரு. அந்த வரிசையில் லாந்தரம் அவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸாக அமையும். இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி 2 பேருக்கும் நல்ல பேர் கிடைக்கணும், எம் சினிமா ப்ரொடக்ஷனுக்கு மிகப்பெரிய லாபமும் கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெளியில வந்து ஒரு காரு 3477 ப்ளூ கலர் கார், அந்த காரை கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். 3477. ஓகே. ஸோ அடுத்ததா இந்த படத்துல ஒன் ஆஃப் த லீட் ரோல் பிளே பண்ணிருக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் வந்து பேச போறாங்க. ஒரு படத்துல வந்து தேர்வாகி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில சீன்ஸ் அதுமே லீட் ரோலா கிடைக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம். சில சீன்ஸ் அப்புறம் ஒரு பாட்டு வந்து இருந்துட்டாலே போதும், அது ஒரு ஒரு நல்ல அனுபவம். அண்ட் முதல் படத்துல அதெல்லாம் அமைறது வந்து ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த படத்துல வந்து த்ரூ அவுட் த மூவியா இருக்காங்க. ஒரு பாட்டு நம்ம பார்த்தோம், அந்த பாட்டுலயுமே வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படம் அவங்களுக்கு முதல் படமா இருந்தாலும் தொடர்ந்து பல படங்கள் தமிழ் சினிமாலும் சரி மற்ற லாங்குவேஜ்லயுமே சரி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு வாழ்த்தோட சஹானா அவர்களை பேசுமாறு அழைக்கும். Thank you. வணக்கம். பிஃபோர் தட் எனக்கு அவ்வளோ தமிழ் வராது. ஏதாவது தப்பு பண்ணேன்னா ப்ளீஸ் சாரி. This is my first movie. I'm very happy and I'm thrilled about the release of the movie. இப்போ நான் ரொம்ப nervous ஆயிருக்கேன். So I'm not able to tell anything, but I would really want to thank Saji sir, Badri sir, Santosh sir, who made me look so beautiful without makeup in the entire movie, and my co-actors Vivin, Vidal sir and Shweta. And yeah, I hope இன்னும் நல்லா தமிழ் படம் பண்ணுவேன் and பெட்டரா தமிழ் பேசுவேன் next time. Thank you.
தேங்க்யூ சோ மச் சஹானா. கொஞ்ச நேரம் நீங்க பேசினாலும் பல பேருடைய சிரிப்பு ஸ்மைல் வந்து பார்க்க முடியும். சஹானா பேசும்போது ஒரே சிரிப்பு தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சோ அடுத்ததான் இந்த படத்துல இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய திரு விபின் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அவருக்கும் இது முதல் படம், தொடர்ந்து பல படங்களை பண்ண எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வித்தார்த்தண்ணா, இல்லை நீங்களே கோட்டெல்லாம் போட்டு வரல, நான் போட்டு வந்துட்டேன்னு எதுவும் இல்லை. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். லாந்தர் இரவின் அடையாளம் இந்த படத்தின் மூலமா என்ன அறிமுகப்படுத்தின சாஜி சலீம் டைரக்டருக்கு என்னோட நன்றிகள். மற்றும் இந்த படத்தை தயாரித்த எம் சினிமாஸ் பத்ரி சார், நன்றி சார். என்ன பேசுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட முதல் மேடை, என்னோட முதல் ஸ்டேஜ். இந்த இடத்துக்கு நான் வரத்துக்கு காரணமா இருந்து எங்க அப்பா மிஸ்டர் சண்முக சுந்தரம், என்னோட பிரதர் மிஸ்டர் சரவணன், அவங்கள ஸ்டேஜுக்கு மட்டும் வர அங்க இருக்காங்க. லாந்தர் இந்த படம் ரொம்பவே அருமையா வந்திருக்கு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான மூவி இது. எல்லாருமே பார்க்கணும். ஜூன் 21 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு நாங்க எல்லாருமே சரி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம். எங்களோட கஷ்டம் என்னன்னா, என்னோட இது என்னன்னா, வித்தார்த் அண்ணா கூடயும் ஷெஃப்தா கூடயும் என்னோட காம்பினேஷன் மட்டும் இல்லை. அதாவது நெக்ஸ்ட் என்னோட கோ ஆக்டர் சஹானா, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, இந்த படத்துல கஷ்டப்பட்டிருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்கள நான் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறேன். மொத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமும் ஸ்டேஜுக்கு வாங்க. கார்த்திக் ப்ரோ, கணேஷ், மொசாஃப், திருமலை சார், மதன், ஏன்னா இதில் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறத விட மொத்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மொத்த டீம் தான் கஷ்டப்பட்டிருக்காங்க. டைரக்டர் கூட சேர்ந்து நாங்கள் தூங்கிட்டு இருந்தாலுமே சரி, அவங்க ஒரு நிமிஷம் கூட அவங்க தூங்குனது கிடையாது. நாங்கள் தூங்குனதெல்லாம் அவங்கள பார்த்தது சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் கேப்ல தான் அவங்க எல்லாருமே தூங்கியிருக்காங்க. அதனால அவங்க கூட ஒரு போட்டோஸ் மட்டும் எடுத்துக்கலான்னு ஆசைப்படுறேன். இந்த படத்துல வந்துட்டு நான் செகண்ட் லீடா பண்ணியிருக்கேன். எல்லாரும் போய் படத்தை பாருங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை. அதோட நான் பெருசா மதிக்கிற பத்திரிகை ஊடக நம்பருக்கு முதல்க்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். அடுத்ததா லாந்தர் படத்தை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய திரு கிருபானந்தன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். சார், உங்களுக்கு கைத்தட்டெல்லாம் அதிகமா இருக்கு சார். வாங்க சார். பாத்தீங்கல்ல, ப்ரொடியூசர் அவர்களுடைய நண்பன். அனைவருக்கும் வணக்கம். இதோட முதல் மேடை இது. என்னோட நண்பனை படம் எடுத்தது ரொம்ப சந்தோஷம். இது வெற்றியடைய வாழ்த்துக்கள்.